புதிய ஏற்பாட்டு பைபிளிலே ஏசப்பா சொன்ன வசனம் மிக முக்கியமானது. பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரன்ஸ் ஆக வேண்டும் என்றால், அநேக இடத்துல என்ட்ரன்ஸ் ஆக வேணும், போக வேணும்னா பஸ்ஸில் பாஸ் வேணும், டிக்கெட் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறது போல பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் யோவான் 3:5 ஏசப்பாவை திட்டவும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் ஒருவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆவியினாலே பிறக்கணும், அந்நிய வாசை அடையாளத்துடன். அது அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே இருக்குது. அந்நிய வாசை அடையாளத்துடன் பிறக்க வேண்டும் என்று 1 அதிகாரம் 2 அதிகாரத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் பெற வேண்டும். அவர் சொன்ன வசனத்தை அற்பமாக ஒருவரும் எண்ணாதீர்கள். எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பயணச் சீட்டு, அந்த எக்ரிமெண்ட் பத்திரம், அந்த ஆவியானவர் மீட்புக்கென்று கொடுக்கப்பட்ட புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இது முக்கியமான சப்ஜெக்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.